ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாம் அலைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்களாக்கும் என்ன வீடியோ தலைப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, உங்கள் கூட கொஞ்சம் சில இது பேசிக்கிட்டே நம்ம வந்து வீடியோ எடுக்க போகிறோம். அது இல்லாமல் ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். கத்திரிக்காய் சட்னி ரெசிபி தான் செய்ய போகிறேன். சுட்டு கடைஞ்சா நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அப்படியே நம்ம வேலையை பார்த்துட்டே நம்ம உங்கள் கூட கொஞ்சம் பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரிய பெரிய கத்திரிக்காய் இருக்கும். இந்த கத்திரிக்காய் சுட்டு கடைஞ்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் நம்மகிட்ட கத்திரிக்காய் சட்னி தான் வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் தோட்டத்தில் வந்து வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்த கத்திரிக்காய் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன்னா அந்த கத்திரிக்காய் தான். அடுப்பில் வச்சு நல்லா சுட்டுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் வந்து நல்லா சுடட்டும். கத்திரிக்காய் பாருங்கள், இந்த அளவு நல்லா சுட்டுக்கணும். நல்லா கத்திரிக்காய் வந்து தீ நல்லா வெந்துடணும். இந்த மாதிரி செஞ்ச மாவுக்கு நம்ம கத்திரிக்காய் சட்னி நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். நம்ம கத்திரிக்காய் தக்காளிலாம் சுட்டு தான் எடுத்துக்கிற போகிறோம். கத்திரிக்காய் நல்லா சுட்டுக்கலாம். இன்னும் ஒரு வாரமாக நான் வீடியோவே போடலைங்க. நேற்று தான் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன சொல்கிறது, எனக்கு வந்து யூடியூப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டேன்னா ஃபஸ்ட்டு காப்பிரைட் வந்துருச்சு. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ காப்பிரைட் வந்துருச்சு அப்படின்ட்டு. அதுக்கடுத்து சரி 3 மாதம் கடுத்து சரி சரியாயிடுச்சு. நம்ம வீடியோ சேனல் ஓப்பன் பண்ணி 3 காப்பிரைட் வந்துச்சாக்கும் நம்ம சேனல் வந்து டர்மினேட் ஆயிரும், அப்படி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கடுத்து சரிஞ்சிட்டு அந்த 10 வீடியோ மட்டும் கிரியேட் பண்ணிவிட்டு நான் அதுக்கடுத்து கொஞ்சம் பார்த்து வீடியோ போட்டேன். நம்ம யூடியூப்பில் வந்து வீடியோ போட்ட மாதிரி நிறைய கண்டிஷன் இருக்குது. நம்ம அதை படித்து பார்த்துட்டு தான் நம்ம வீடியோவே போடணும். எனக்கு அந்த விஷயம் நான் நிறைய முக்கால்வாசி தெரியும், எனக்கு கொஞ்சம் தெரியாமல் இருந்தது. இப்போ அதையும் நான் இப்போ கற்றுக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கும் லாஸ்ட்டாக வந்து நான் ஓட்டு போடுற வீடியோ ஒன்று போட்டிருந்துருப்பேன். ஓட்டு போட போகிறேன், இங்கே தான் ஃபஸ்ட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி கிளைம் வந்துருச்சு. என்னடா இப்படி இருக்கே என்று ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அது வந்து அவங்களே வந்து வீடியோ வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனாலே நான் ஒரு வாரம் வீடியோவே நான் போடல. ஒரு வாரம் 10 நாளைக்கு நான் வீடியோ நான் போடவே இல்லை. நேற்று தான் நான் வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதனால் சரி இனிமேல் இன்னும் கொஞ்சம் கவனமாக இப்போ எந்தெந்த எப்படி வீடியோ போடணுங்கிறது எனக்கு சரியாக தெரில. ஆனால் பசங்க என்ன சொல்கிறது, குழந்தைய வச்சு வீடியோ போட்டால் காப்பிட்டு வந்துடும். நம்ம அந்த என்ன சொல்கிறது, மாடு அடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி ரத்த காயம் வர்ற மாதிரி, கோழி வெட்டுற மாதிரி அப்படி இருந்தால் காப்பிட்டு வந்துடும் சேனலுக்கு வந்து. அந்த அளவு மட்டும்தான் நான் பார்த்து போட்டுவிடுந்தேன். தவிர எனக்கு ஓட்டு போகிறோமேங்கிறது எனக்கு தெரில. அது வந்து நம்ம பர்சனல் இதை வந்து வெளியே சொல்கிறோமா, அதனால் அது வந்து காப்பிரைட் வரல, கம்யூனிட்டி கிளைம் வந்துருச்சு. அது வந்துச்சு. அது எனக்கு என்ன சொல்ல தெரியாது, சரியாக சொல்ல தெரியல. அதோட அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதான் கொஞ்சம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னோடய சேனல் ஓப்பன் நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. என் வீடியோ செக் பண்ணலாம் பார்த்துட்டுங்களேன். எனக்கு வந்து 6 மாதத்துலேயே வந்து மானிட்டேஷன் வந்து எனபிள் ஆயிடுச்சு. எனபிள் ஆகி நான் எல்லாமே அக்கௌண்ட்லாம் எல்லாமே ஃபுல்லாக பண்ணி மானிட்டேஷனுக்கு எல்லாமே ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்டேன். அந்த மாதிரி இருக்கும்போது என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது ரொம்ப வியூஸ் கம்மியாயிடுச்சு. எனக்கு 1000 சப்ஸ்கிரைபுக்கு மேலே 1100 சில்லறை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே சப்ஸ்கிரைபும் வரல, எனக்கு வியூஸும் போகலை. ஃபஸ்ட்டு இருந்த வியூஸுக்கு ரொம்ப மோசமாயிருச்சா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நம்ம வீடியோ வந்து டிலேட் ஆயிடுச்சுனாக்கும் யூடியூப்பில் வந்து நம்ம ரெக்கமெண்ட் வந்து கம்மி பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப வியூஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்புறம் நமக்கு வந்து பொதுவாக வந்து எல்லோரும் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் முன்னாடி வந்து எனக்கு வியூஸ் அதிகமாக இருக்கும். 5000 வியூஸ்லாம் போகும், 6000 வியூஸ்லாம் போயிருக்கு. என் வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் அத்தனை பேர் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. வெறும் வீடியோ மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க போல இருக்குது. நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களாம் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வந்து போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் 4 பேர் கமெண்ட் பண்ணால் தான் அதை படிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். நம்மளும் வீடியோ போடுறங்கிறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, வீடியோ போடுறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். சரி நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் பார்க்குறாங்க, அவங்களுக்காண்டி வீடியோ போடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நானும் எப்படியோ கண்டென்ட்லாம் எடுத்து போடணும் தான் பார்க்குறேன். எனக்கு வந்து கண்டென்ட் எடுத்துக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கும் நான் என்ன பண்ணுறனோ அதை தான் நான் வந்து வீடியோவில் போட முடியும். நான் வந்து வெளியெல்லாம் அவ்வளோவா சீக்கிரம் எங்கேயும் போக மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு வெளியே போவேன் கொள்ளுவேன். நான் இந்த வேலைலாம் இல்லை, நான் வீட்டில் தான் இருப்பேன். நான் இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு இந்த விளக்கத்தை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நான் நிறையா பேர் கேட்டிருந்தேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் வந்து எங்கள் அம்மா வீட்டில் தாங்க இருக்கேன். நான் இருந்தது இங்கே கிடையாது, நான் மகாராஷ்டிராவில் இருந்தேன் முன்னாடி வந்து. அதுக்கடுத்து வந்து ஒரு 4 வருஷமாக எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன். இன்ஷால்லா நான் வீடு போடணும் முயற்சி பண்ணிக்கிட்டு எல்லாம் துவா செய்யுங்க. நான் வந்து எப்படி என்னுடைய பாதைகள் எப்படி போகுதுங்கிறத ஒவ்வொரு மூமெண்ட்டையும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதனால தான் எனக்கு வீடியோவே நான் போட முடியல. சரி நின்று வீடியோ போட ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு நேற்று வீடியோ போட்டேன். அதை இப்போ 2வது வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். என் வீடியோ பாருங்கள். எல்லோரும் வீடியோ பார்க்குறவங்களாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் அப்படி இருக்கேன். நல்ல ரெக்கமெண்ட் போய்கிட்டு இருந்துச்சு, திடீர்னு அப்படியே டவுன் ஆயிடுச்சு.
அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அதனால் வீடியோ நான் போடவே இல்லை. சரி முயற்சி பண்ணுவோம், என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாமே. அதை நான் வந்து 6 மாதம் மாட்டு சேனல் என்ன பண்ண சேனலில் வந்து இப்படி ஆச்சுங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஃபஸ்ட்டு அப்படி தான் நான் ஒரு நிஷா சமையல்னு ஒரு சேனல் வச்சுருந்தேன். அது வந்து நல்லா போய்கிட்டு இருந்துச்சு 1 வருஷம். அதுவும் அந்த சேனலுக்கு வந்து பார்த்திங்கனாக்கும் 1 வருஷத்துக்கு பிறகு வந்து எனக்கு மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. அப்போ வந்து ஹஸ்பண்டு நாங்கள் எல்லாருமே வந்து மகாராஷ்டிரா இருந்தப்போ அப்போ நான் வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து நான் வீடியோ போடல. சரி நம்ம சும்மா தானே வீட்டில் இருக்கோம், நமக்கு இது ஒரு டைம் பாஸ் ஆகுன்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் வீடியோ போட்டோம். ஆனால் அது வந்து 1 வருஷம் கழிச்சு மானிட்டைசேஷன் ஆச்சு. 2020 வந்து கொரோனா டைம் வந்துச்சு பார்த்தீங்களா. கொரோனா அந்த டயத்தில் வந்து நாங்கள் ஊருக்கு வந்துட்டோமா, அதுலேருந்து கொஞ்சம் வீடியோ போட ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுலேருந்து அதையும் வியூஸ் கம்மியாகிடுச்சு, எல்லாமே அது ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. இந்த நம்ம முன்னாடி போட்ட வீடியோலாம் ஓடிக்கிட்டு தானே இருக்குது, அதெல்லாம் வருது. அதில் இந்த சேனல் ஆரம்பிச்சிருந்து அந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு வந்து 2மே எடுத்து என்னால் போட முடியலை. அதுக்கு தனியாக இதுக்கு தனியாகிறதுக்கு என்னால் முடியாதனால போடலை. ஒரு ஹெல்ப்புக்கு பொதுவாகவே ஆள் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் நிறைய யூடியூப் பார்க்குறேன், அவங்களாவது எல்லாமே செய்கிறாங்க. அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும். அவங்களாம் எப்படி வீடியோ எடுத்து அவங்களாம் எடிட் பண்ணி எப்படி போடுறாங்க. மற்ற வேலை நமக்கு வந்து மற்றது இருக்குது. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அதுக்கு தேவைகளை செஞ்சு கொடுக்கணும், நிறையா பர்சனல் வேலைங்கிறது வந்து நிறையா இருக்குது. ஓகேங்களா. அதெல்லாம் தாண்டி அவங்களாம் எப்படி பண்ணுறது எனக்கு ஏன்னா பரவாயில்லை, அவங்க போகிறாங்க. முயற்சி பண்ணால் முடியாது எதுவுமே இல்லை. கொஞ்சம் டவுன் ஐட்டம்டா நம்மளால் என்ன சொல்கிறது, எதுவுமே பண்ண முடியாதுங்க. சரின்னு சொல்லிட்டு தான் இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து இனிமேல் ரெகுலராக நான் வீடியோ போடுவேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணாதே நாங்கள் வந்து சேனல் வளர முடியும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நியூஸ் சேனல் வந்து நல்லா வியூஸ் போயிடுச்சு, நல்லா ரெக்கமெண்ட் யூடியூப்பில் கொடுத்தாங்கன்னு இருந்துச்சு. திடீர்னு ஆயிடுச்சுங்க. அதை இன்னும் நான் மேலே கொண்டு வரக்குன்னு நான் கஷ்டப்படணும். யூடியூப்பில் சாதிக்கிறது வந்து அவ்வளோவான ஈஸியான விஷயம் கிடையாதுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டதாங்க. யூடியூப் சேனல் வந்து யார் வேண்டாலும் யாரும் ஓப்பன் பண்ணிடலாம். ஆனால் அதை வந்து சக்ஸஸ் ஆகிறது சில பேர் தான் இருப்பாங்க. அதில் நம்ம ஒரு ஆளாக இருக்க மாட்டோமாங்கிற ஒரு இயக்கத்துலேயோ இல்லை ஒரு எதிர்பார்ப்பில் தான் நம்ம வந்து சேனல் வந்து ஓப்பன் பண்ணுறோம். அது இன்ஷால்லா அல்லா நாள்னா கண்டிப்பாக நடக்கும். நம்மளும் முயற்சிப்போம். எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நமக்கு இது ஒரு வேலையாக இருக்கும். நம்ம வீட்டில் சும்மா தான் இருக்கோம், நமக்கு வெளியே போய் வேலை பார்க்காதவங்களுக்கு இது ஒரு ஹெல்ப்பாக தான் இருக்கும். ஆனால் சக்ஸஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம்தான். முயற்சி பண்ணால் முடியாதுமே எதுவுமே இல்லைங்க. நானும் அதே மாதிரி தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்ஷால்லா பார்க்கலாம். நம்மளுடைய சேனல் வளர்ச்சி ஆனாலும் உங்கள்கிட்ட தான் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம நிலைமை மாறினாலும் உங்கள்கிட்ட தான் ஷேர் பண்ண போகிறேன். ஓகேங்களா. பாருங்க, வசீம் தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவ்வளோ லாஸ்ட்டு தக்காளி சுட்டாச்சு. இங்கே வந்து சாப்பாடு வச்சுருக்கேன். வெளியே வெயில் செம்ம வெயிலுங்க. டக்குன்னு சமையல் பண்ணிட்டு போய் உட்காந்துரும் போல தான் தோணுது, அப்படி இருக்குது. இங்கே கத்திரிக்காய் வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் என்ன சொல்கிறது புழு இருக்கான்னு பார்த்துட்டு எடுத்து செக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஃபுல்லாக சுட்டாச்சு. இப்போ நம்ம இங்கே வந்து கொஞ்சம் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ வத்தலை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிற போகிறோம். அதுக்கு என்ன சொல்கிறது பாருங்கள், காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 6 மிளகாய் எடுத்துருக்கேன். அதை லைட்டாக வறுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம கடைய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். லைட்டாக உடச்சி விட்டுக்கிறோம். புளித்தண்ணி ஊற்றிக்கிறோம். கட்டாயி சரி கடைஞ்சிட்டு நம்ம தக்காளி கடைய போகிறோம். தக்காளி கடைஞ்சிட்டோம் நம்ம கடையலாம், நம்ம இஷ்டம் தான். நான் வந்து கத்திரிக்காய் சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா கடைஞ்சிட்டோம். கத்திரிக்காய் பசங்க இப்போ நம்ம தக்காளி சேர்த்து ஒன்று கடைஞ்சிக்கலாம். இதை வந்து நான் தோலோடய போட்டிருப்பேன், வீக்கெல்லாம் போடல, அப்படியே சேர்க்குறேன். நல்லா கொஞ்சம் வாசம் நல்லாயிருக்கும். அதுக்காண்டி நம்ம ஆல்ரெடி வந்து தக்காளி கழுவி தான் சுட்டுருக்கனால அப்படியே சேர்த்துடலாம். நல்லா கடையணுங்க கத்திரிக்காய். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவு வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேங்க. ரொம்ப நாள் ஆச்சா எனக்கு வந்து கடையிறதுக்கு வரவே மாட்டேருந்துச்சு. சரி ஏதோ ஒரு நல்லா ஓகே ஏதோ ஒரு அளவு கடைஞ்சிட்டேன் போதும். இப்போ வந்து புளி வந்து ஊற வச்சுச்சுங்க பார்த்தீங்கன்னா. இங்கே புளி வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்த அளவு போதும், கரெக்டாக இருக்கும். தாளிச்சு விட்டோம்டா
புளியோட பச்சை வாசம் போடும் பார்த்தீங்களா, அதனால் லைட்டாக கொதிக்கணுங்க, சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ வந்து வெங்காயத்து கூட வந்து கொஞ்சம் வந்து மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கனால கொஞ்சம் சுண்டுன்றது நல்லாயிருக்கும். அதுக்காண்டி சில பேர் சேர்க்க மாட்டாங்க. நான் வந்து வெங்காயம் சேர்த்து மிளகாய் சேர்த்துட்டு எனக்கு கொஞ்சம் காரம் வந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காண்டி தான் இப்போ நம்ம கத்திரிக்காய் சட்னி வந்து ஊற்றுவோம். பச்சை வாசனை போடணும் பார்த்தீங்களா, அதுக்கு சிம்மில் வச்சு எனக்கு கொதிக்க வைக்க போகிறோம். கொஞ்சம் உப்பு சேர்த்து கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வதக்கியாச்சு. இது வந்து முட்டை வந்து வாங்கி வச்சுருக்கேன் ஆம்லெட் போடுறதுக்காண்டி. வெரி குட். ஸோ இப்போ கிட்டத்தட்ட வந்து